ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவிலேருந்து கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஜீத் மஜ்ஜு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஷாப்பாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ஷாப் இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தவங்களோட இது எல்லாமே இந்த லைனில் வந்து இருக்கும். சொல்லப்போனால் ஹோல்சேல் ஷாப் மாதிரி இங்கே ஹோட்டலே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். வாங்க, இங்கே இங்கே வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி நம்ம எடுத்து போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹோட்டல் வாங்க. சாப்பாடு கூட வச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலாம் நம்ம வேணுங்கிறத பஃபேல அப்படியே ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மாஸ்டர்கிட்ட அங்கே சொன்னால் நமக்கு தோசை இட்லி எல்லாம் ரெடி ஆகிடும். இந்த பஃபேல நம்மளே பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து லிமிட் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பிளேட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க கணக்கு போட்டுக்குவாங்க. இவ்வளோதான் பில்லு, இவ்வளோதான் ஆகும். ஏன்னா இங்கே மலேசியா வந்து சாப்பிட்டு எனக்கு சும கஷ்டம் நிறைய பிரச்சனை ஆச்சு. இவங்கள்ட்ட சாப்பிட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இவங்க ஒயிட் ரைஸ் பொன்னி அந்த மாதிரி நம்ம கேட்டு கொடுப்பாங்க. பொன்னி அரிசி வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹோட்டல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் வந்துட்டு இடியாப்பமும் கறியும் சாப்பிடுவோம். ஓகே அண்ணா, இடியாப்பம் கொடுங்க. நீங்க எந்த ஊரு? நமக்கு இது வாலாந்தரை. என்னது? வாலாந்தரை. எத்தனை வருஷமா மலேசியால இருக்கீங்க? நமக்கு ஒரு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷமா இருக்கீங்களா? 10 வருஷமா அண்ணன் மலேசியால இருக்காரா? சரி, ஓகே. ஆனா இங்க எப்படி நான் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க தான் வருவாங்களா எப்படி? எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க தான். மாஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 6 மாசமா. 6 மாசமா தான் இருக்கீங்களா? நீங்க இந்தியால எங்க? ஸ்ரீலங்காக்காரரா? ஸ்ரீலங்கா. அண்ணன் சிவப்பு டீஷர்ட் தான் மாட்டவே மாட்டேங்கிறார். ஓ, எனக்கா? சூப்பர். பாருங்க, கறி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நான் எடுத்து பஃபேல போனா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க.